வணக்கம். இன்றைய செய்திகள். மதுரையில் இறந்த மற்றும் சிறையில் உள்ள ஆசிரியர்களுக்கும் தேர்தல் பணிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக சர்ச்சை எழுந்துள்ளது. அரசு ஆசிரியர்கள் அலுவலர்களுக்கு தேர்தல் பணி ஒதுக்கப்பட்டு தொகுதிகள் வாரியாக ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் முதற்கட்ட தேர்தல் பயிற்சி வகுப்புகள் நடந்தன. மதுரையில் 1600க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்காதது குறித்து அவர்களிடம் விளக்கம் கேட்கப்பட்டது. விசாரணையும் நடந்தது. அப்போது தேர்தல் கமிஷன் விலக்கு அளித்துள்ள மாற்றுத்திறனாளி 40%த்திற்கும் பார்வை குறைபாடு, பணியில் இருந்து ஓய்வு பெற 6 மாதங்கள் உள்ளோர், கர்ப்பிணி, இதய நோய் பாதிப்பு உள்ளோர், ஓய்வு பெற்ற, இறந்த, குற்ற வழக்கில் சிறையில் உள்ள ஆசிரியர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது தெரிந்தது. பங்கேற்காத காரணங்கள் குறித்த ஆவணங்களை விசாரணை குழுவிடம் ஆசிரியர்கள் சமர்ப்பித்தனர். ஆனாலும் அதில் 90% பேருக்கு மீண்டும் 2ஆம் கட்ட பயிற்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் பாண்டி, நிதி காப்பாளர் சீனிவாசன் இது குறித்து கூறுகையில், தேர்தல் பணியில் ஆசிரியர்களைத்தான் அதிக எண்ணிக்கையில் ஈடுபடுத்துகின்றனர். பணியை மகிழ்ச்சியாக மேற்கொள்வதற்கு பதில் மன உளைச்சலில் மேற்கொள்ளும் வகையில் உத்தரவுகள், அதிகாரிகளின் கெடுபிடிகள் உள்ளது. மேலூர், மதுரை தெற்கு தொகுதிகள் இறந்தவர், ஓய்வு பெற்றவர்களுக்கும், உசிலம்பட்டி தொகுதியில் மதுரை சிறையில் கைதியாக உள்ள ஆசிரியைக்கும் தேர்தல் பயிற்சி வகுப்பில் பங்கேற்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இது அதிர்ச்சியாக உள்ளது. அலட்சியமாக உத்தரவை பிறப்பித்தோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேர்தல் கமிஷன் உத்தரவுப்படி விண்ணப்பித்த ஆசிரியர்களுக்கு உடனடியாக விலக்களிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்காததால் மகளிர் காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து ஹசீனா சையத் ராஜினாமா செய்ததை அடுத்து பொறுப்பு தலைவராக ராமலட்சுமி என்பவர் நியமிக்கப்பட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக மகளிர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் மோதல் வெடித்தது. சென்னையில் தமிழக காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவர் அல்கா லம்பா தலைமையில் மகளிர் அணியினரின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மகளிர் அணி மாவட்ட தலைவர்கள் மற்றும் அகில இந்திய நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் தமிழக மகளிர் காங்கிரஸ் பொறுப்பு தலைவராக ராமலட்சுமி நியமிக்கப்படுகிறார். சட்டசபை தேர்தல் பணிகளை கவனிப்பார். அவருக்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கு மாவட்ட தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததோடு, எங்களை ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக மாநில தலைவரை அறிவித்ததை ஏற்க முடியாது என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அது கைகலப்பாக மாறியது. நாற்காலிகளை எடுத்து வீசினர். இதனால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து மாநில தலைவராக ராமலட்சுமி தான் செயல்படுவார். பின் முறையாக மாநில தலைவர் அறிவிக்கப்படுவார். எல்லோரும் ஏற்க வேண்டும். இல்லாவிட்டால் மாவட்ட தலைவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அல்கா லம்பா எச்சரித்தார். இதனால் எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் அங்கிருந்து வெளியேறினர். தேர்தல் கமிஷன் வாயிலாக தலைமை செயலர், உள்துறை செயலர், போலீஸ் அதிகாரிகளை மாற்றுவது உள்ளிட்ட மிரட்டல் போக்கை மத்திய பாஜக அரசு கடைபிடிக்கிறது. எந்தெந்த தலைவர், வேட்பாளர் மீது குற்ற வழக்குகள் உள்ளன என்று கூறி பாஜகவினர் பிரச்சாரம் செய்கின்றனர். நாடு முழுவதும் யார் யார் மீதெல்லாம் அதிக குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளன என்ற விவரங்களை மத்திய பாஜக அரசு வெள்ளை அறிக்கையாக வெளியிடுமா? தாவேக தலைவர் விஜய் அரசியலில் இன்னும் பயணிக்க வேண்டும். அவர் திமுகவை தீய சக்தி என்கிறார். அப்படி என்றால் பாஜக என்ன சக்தி என்று அவர்தான் கூற வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் வீரபாண்டியன் பேசியுள்ளார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரமும் அவரது மகனும் எம்பியுமான கார்த்திக் சிதம்பரமும் காரைக்குடி தொகுதியை மொத்தமாக பிடித்து வைத்துள்ளனர். மாங்குடியை எம்எல்ஏ என சொல்வதை விட சிதம்பரம் குடும்பத்தின் PA என்று சொல்லலாம். வேட்பாளர்களுக்கு காரைக்குடி சாப்பாடு போட்டு அனுப்புங்கள் என கார்த்திக் சிதம்பரம் MP சொல்கிறார். நீங்கள் ஒழுங்காக வேலை செய்திருந்தால் எதற்காக மற்றவர்கள் வந்து இங்கு போட்டி போட போகின்றனர்? காங்கிரஸ் கட்சியால் எந்த பயனும் இல்லை. மக்களும் அந்த கட்சியை விரும்பவில்லை. கடலில் கரைத்த பெருங்காயமாகிவிட்டது. காங்கிரஸ் தமிழகத்தில் பிரச்சாரத்திற்காக ராகுல் வந்ததே இல்லை. இந்த தேர்தல் பிடித்த தலைவர்களுக்கு ஓட்டு போடும் தேர்தல் இல்லை, ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல். காலம் வரும்போது பிடித்தவர்களுக்கு ஓட்டு போடலாம். இப்போது திமுக ஆட்சி வெளியேற வேண்டும் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது அதிமுகவில் உள்ள சிலருக்கே பிடிக்கவில்லை என்று மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோ பேசியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நிர்பந்தமோ தெரியவில்லை. பாஜகவின் கிளை கழகமாக அதிமுக மாறிவிட்டது. இந்த தேர்தலில் அதிமுக திமுகவுக்கு இடையேதான் போட்டி. விஜயின் தாவேக
விஜயின் தாவேகாவில் வேட்பாளர் அறிவிப்பு, அதன் செயல்பாடுகள் ஆகியவற்றின் வாயிலாக அக்கட்சி பாஜகவின் பி டீமாக செயல்படுவதை பார்க்க முடிகிறது. மத்திய அரசின் மெட்ரோ ரயில் திட்டம், எய்ம்ஸ் போன்ற திட்டங்கள் தமிழகத்திற்கு இன்னும் கிடைக்கவில்லை. இந்த தேர்தலில் பாஜகவுக்கு மக்கள் தக்க பதிலடி கொடுப்பர். தேர்தலின் போது பாஜக ஆளும் மாநிலங்களில் அரசு அதிகாரிகள் மாற்றம் நடக்கவில்லை. இணையதளத்தில் ஜனநாயகன் படம் லீக் ஆனது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும் என்றும் துரை வைகோ பேசியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.